நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும். தமிழ்நாட்டு பெண்கள் யாருக்கும் தலை குனிய யாரிடம் கையேற்றக்கூடாது. நீங்கள் வளர்ந்தால்தான் தமிழ்நாடு வளரும். உங்கள் வளர்ச்சியில் தான் தமிழ்நாடு இருக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டு பெண்களை இந்த கலைஞர் பாத்தீங்கன்னா திட்டம் ரொம்ப மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு. திட்டத்தை எப்படியாவது நிறுத்தணும். தேர்தலில் பெரிய இம்பாக்ட் ஆகும். பெண்கள் நிறுத்தணும். போய் உச்சநீதிமன்ற சுப்ரீம் கோர்ட் வராங்க. இதுக்கு போய் கேச போட போறாங்க. திட்டத்தை நிறுத்துங்க, 3 மாசத்துக்கு திட்டத்தை நிறுத்துங்க. அப்பதான் வந்து மக்களுக்கு திமுக கோபம் வரும். இது அவங்க பிளான் போட்டாங்க. நீ பிளான் தானே போட்ட. காலம் 8 மணிக்கு போட்டு 8 மணிக்கு நான் 5000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க, புதிய அடுத்த கட்ட 2.0 ஆட்சியில 1000 ரூபாய் மாசம் 2000 உறுதியை உங்களுக்கு சொல்லிட்டா. சொல்லுங்க 2021 போச்சா, 2024 தேர்தல். அது நடுவில் நகராட்சி தேர்தல். நகராட்சி தேர்தல் கூட்டணி வெட்டிடுது. நம்ம தலைவர் கூட்டணி தான் ஜெயிக்கும். இந்த துரோகத்துக்கு நீங்க இடமே தரல. 24 நாடாளுமன்ற தொகுதி 2019 அதிகமாக 40 உயிரிலும் நமது திமுக கூட்டணி எடப்பாடி பார்த்தா ஐயோ முதல்ல மோசம் வந்துருச்சு. என்ன பண்றது? துரோகத்தின் உச்சத்துல முக்தி எப்படி வேலை செய்யலாம்? என்ன சொல்றாரு? இனி பாஜகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை சொன்னாரா? சொன்னது யாருமா? எடப்பாடி பழனிசாமி. இனி பாஜகவுடன் நாங்கள் எந்த உறவும் வைத்துக் கொள்ள மாட்டோம். அவர்கள் வேறு சிறுபான்மையினரை மன்னித்து வருகிறார்கள். தேவையில்லாமல் பாஜக சேர்ந்து உங்களுக்கு துரோகம் செய்து அத்தனையும் செஞ்சுவிட்டு நல்ல முறை வேஷம் போட்டு இனி போறாரு. இனி பாஜக பக்கம் போக மாட்டோம். எங்க ஊர்ல ஒருத்தர் அமைச்சர், நீங்க பார்த்துட்டு டிவில எல்லாம் பார்த்துருக்கீங்க, ஜெயக்குமார் தெரியுமா? ஜெயக்குமார் நல்ல அமைச்சர். ரோட்ல யார் கூட்டு போனா வீட்டுக்கு போமா கூப்பிடுறாரு. அதையும் பாத்தீங்களா? நீங்க யூடியூப்ல எல்லாத்தையும் பாக்குறீங்க இல்லையா? அவர் சொல்றாரு, நான் தோக்குறேன்னா ராயபுரத்துல நான் வந்து ராஜா மாதிரி இருந்தேன். இந்த பாஜக மட்டும் இல்லைன்னா நாங்க ஜெயிச்சிருப்பேன், நான் மந்திரியா இருப்பேன் சொன்னாரு. சரி, நீங்க சொல்றீங்க அன்னைக்கு உங்க தலைவர் எடப்பாடி பேர சொன்னாரு கூட்டணி என்ன பண்றாரு தெரியலையே. அது வேற பாய், இது என்னாச்சு? என்ன பண்றாரு? கூட்டணி இல்லட்டா வீரா போயிட்டா. அவன் கண்டுக்கல. எலெக்ஷன் மோடியும் அமித்ஷாவும் ஃபோன் பண்றான். யாருக்கு? எடப்பாடிக்கு. எடப்பாடி பழனிசாமி ஃபோன் பண்றான். செல்போன் அடிக்குது. ஐயா கையில நடுங்குது. மோடி பேரை பார்த்த உடனே கை நடுங்குது. அடுத்த போனு யாரு? அமித்ஷா. ஐயோ கை நடுங்குது. போனே எடுக்கல. 2 தடவை போன் பண்ணான். யாரு? டெல்லியில இருந்து. இந்த ஆள் போனே எடுக்கவே மாட்டேன்ட்டான். அப்படியா? சரி, உனக்கு எங்க கை வச்சா வலிக்கும்னு எனக்கு தெரியும். ஒண்ணு இல்லை, அடுத்த நாள் எடப்பாடி பையன் பேர் மிதுன், அவனோட சகலப்பாடி, அவங்க வீட்டுக்கு 2 பேர் அடிச்சாருமா. மோடியும் அமித்ஷா 2 பேர் தான்மா. ஒருத்தர் வந்து பெல் அடிக்கிறாங்க. பெல் காலிங் பெல்லு அடிக்குது. யாருங்க? நான் டெல்லியில இருந்து வந்திருக்கோம், நான் சிபிஐ. இன்னொருத்தர், நீங்க? நான் இடி. ஐயா அங்கேயே இருக்கு ஐயா, நான் கதவை திறக்கல ஐயா, கதவை திறக்கல. எடுத்து தாம்பாரு அவங்க சகலப்பாடி. நேராக ஒரு போன் எடப்பாடிக்கு. வந்துட்டாங்க ஐயா, வந்துட்டாங்க. ஒரு பக்கம் சிபிஐ வந்துட்டாங்க, ஒரு பக்கம் இடி வந்துட்டாங்க. அப்ப நாங்க என்ன பண்றோம்? அப்படியே போறே மோடி ஐயா, நான் கூட்டணிக்கு ரெடி. ஒரே ரேடியா, ஒரு ரேடு விட்டாங்க. வீராதி வீரர், சூராதி சூரர் திருப்பி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்ய தயாராகி என்ன பண்ணார்? மோடி காலில், அமித்ஷா காலில் விழுந்துட்டார். விழுந்துட்டு இப்போ தைரியமா வந்து மக்களை சந்தித்து வாக்கு கேட்க வர. கேளுங்க, நீங்க இந்த கேள்வி கேட்க வேணாமா?
தொடர்ந்து எத்தனை முறையா எங்களுக்கு துரோகம் செய்வேன்? உனக்கு மனசாட்சியே இல்லையா? தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒரு முறையாவது நீ குரல் கொடுத்துருக்கியா? தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக இது பண்ணிக்கா கேளுங்க. இதே எங்கள் தலைவர் தளபதியால் தமிழ்நாட்டுக்கு ஒரு கெடுதல் என்றால் முதலாள நிற்பர் யார் என்றால் திரு முத்துவேல். இது நான் ஏன் சொல்றேன்னா, சூழ்ச்சி செய்து ஆட்சியை பிடிப்பதுதான் பாஜகவின் தந்திரம். இது ஏடிஎம். இது யாரு? பிஜேபியோட ஏடிஎம். பிஜேபி அதிமுக ஒன்னு என்ன பிடிஎம். அது யாருன்னு நான் சொல்லவே தேவை. அவர்கள் உருவாக்கியதான் இது. நான் என்ன சொல்றேன்னா, இங்க இருக்கீங்களா நல்ல மனநிலையில் இருக்கீங்க. பாவம் இளைஞர்கள், அவர் செய்கின்ற தவறுகள் என்ன பாதிப்பு விளைவிக்கும் என்று தெரியாத வயதிலே இருக்கிறார்கள். அவர்கள் நல்ல அறிவுரை நீங்கள் சொல்லுங்கள். தவறானவர்களை நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவானவர்களை நாம் உள்ளே வரவிட்டால் என்ன ஆகும்? நாம் அழிஞ்சுவிடும். எப்படி அழிவோம்? பாஜகவின் முக்கிய கொள்கை என்னமா? தமிழை அழிப்பது. ஒரு கலாச்சாரத்தை, ஒரு மக்களின் பண்பாட்டை அழிக்க வேண்டும் என்றால் முதலில் அவர்கள் பேசுகின்ற மொழியை அழித்து. இதேதான் 1960 என்ன பண்ணாங்க? இந்தியை கட்டாயப்படுத்தினாங்க. இதுக்கு இந்தி தான் நல்லா மொழி, வேற எதுவுமே. அப்போ நமக்கு அந்த இந்தி திணிப்பை, நான் சொன்ன நம்ம எந்த மொழிக்கும் எதிரானவர் இல்லை, இந்தி திணிப்பை எதிர்த்து நமக்காக உயிரிட்டுவதா இளைஞர்கள். அதை பார்த்து தான் எங்க இந்தி நின்றது. நினைச்சு பாருங்க, அன்னைக்கு 60 பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இந்திய திணிப்புக்கு எதிர்ப்பாக இல்லாவிட்டால் நான் வேற பாஷையில பேசிட்டு இருப்பேன், நீங்க வேற பாஷையில பேசிட்டு இருப்பீங்க. இதை நீ சிரிக்கிறது இல்லை, உண்மையா சொல்ற.